ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. நம்ம ராஜ் டிவி டிஜிட்டல் ஓடிடியை 1 இயர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். சொன்னதை விட ரொம்பவே சூப்பராக மிக பிரம்மாண்டமான ஒரு மேடையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மேடையில் தான் நான் இருக்கேன். நம்ம ஷோவை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த 2 சூப்பர் டூப்பர் டேரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரவீன் காந்தி சார் அண்ட் அகத்தியன் சார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு எபிசோடில் என்ன மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? வர்ற இளைஞர்கள் புதிதான சிந்தனைகளோடு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வரணும், வருவாங்க. ஓகே சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். பிரவீன் காந்தி சார். எனக்கு வழக்கம் போல் இளைஞர்கள் இந்த திரையுலகத்திற்கு ஒரு புதிய திசை காட்டியாக நடிப்பு பரிணாமத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ராஜ் டிவிங்கிறது ஒரு கடல். அது எதனால் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிக சிறந்த படங்கள் அத்தனையும் அவங்க கையில் தான் இருக்குது. அதை பார்த்து தான் நிறைய டைரக்டருங்க நிறைய இப்போ உதாரணத்துக்கு ரத்த கண்ணீர் மாதிரி பல படங்கள் நம்மளை மெருகேற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி நிறைய கற்பனைவாதிகள் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாகி இருக்கிறதுக்கு ராஜ் டிவியும் ஒரு காரணம். அதே மாதிரி இந்த ராஜ் டிவியின் மூலமாக இந்த மேடையின் மூலமாக பல சாதனையாளர்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவையும் தாண்டி மிக உயரத்திற்கு போவதற்கு இந்த மேடை மிக உயரமான மேடையாக எதிர்கால இளைஞர்களுக்கு இருக்கும். இளைஞர்கள் மேலே தான் எனக்கு எப்போவுமே கவனம் முழுவதும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் ஹரிகிருஷ்ணன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரிகிருஷ்ணன். என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் சென்னையை சேர்ந்தவன் தான். ராஜ் டிவியோடைய இந்த ப்ரோக்ராம் பார்த்த பிற்பாடு எனக்குள்ள ஒரு நடிகன்ற ஒரு இது வெளியே வந்திருக்கு. அது செஞ்சு காமிச்சு கொஞ்சம் பேர் வாங்கலாம். சூப்பர். இப்போ நீங்க அந்த நடிக்கிற ஆசைலாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அது எல்லாருக்கும் முடியாது. சோ உங்க வீட்ல எல்லாம் ஓகேவா? நீங்க எங்க வீட்ல இன்னும் சொல்லல யாருக்கும். சர்ப்ரைஸா வந்திருக்கு. சர்ப்ரைஸ். சோ டிவில பாருங்க சர்ப்ரைஸ். நைஸ். சோ என்னவா நடிக்க வந்திருக்கீங்க இங்க? நான் ஜஸ்ட் ஒரு எல்டர்லி கேரக்டர் தான் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஒரு ஃாதர் சன் டூயோ. ஓ நைஸ். அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன், ஒரு அஃபெக்ஷனேட், அதை காமிக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணலான்னு வந்திருக்கேன். சூப்பர் பியூட்டிஃபுல். உங்கள் ஃபேவரட் ஹீரோ யார் சார்? என் ஃபேவரட் ஹீரோனா நடிகர் திலகம் தான் எப்போவும். அது எங்கள் ஸ்டேஜில் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன். நடிகர் திலகம் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி காட்ட முடியுமா? ஓ ஓ அப்படியா? ஓ இப்போ அதான் பண்ணீங்களா? சாரி சார். இல்லை சார், நீங்கள் என்கிட்ட பண்ணணுமான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பண்ணுங்க. நடிக்கிறது நேச்சுரலாக இருக்கணும். எப்படி நேச்சுரலாக பண்ணாங்க? ஆமாம், நேச்சுரலாக பண்ணாலும் இந்த காலத்தில் ரசிக்கிறேங்க. ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்ண ரசிக்க பண்ணதை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவ்வளோ அழகாக பண்ணாரு. அதே எக்ஸ்பிரஷனை கேமரா பார்த்து பண்ணுங்க. ஓ நீங்கள் தான்டா, நம்பவே முடியல. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ், வெரி பியூட்டிஃபுல் ஆக்டிங். இதே மாதிரி உள்ள கான்ஃபிடன்ஸோட நீங்க போய் பண்ணுங்க. நிச்சயமா வெற்றியோட நீங்க திரும்ப வருவீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். சார் எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை தான் சார். சென்னை. ஓகே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள்? நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் வீட்டில் தான் இருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆகி. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். சூப்பர். உடனே நல்ல சேலஞ்சிங் ப்ரோக்ராம் இருந்தனால ஓகே சரி அதை அட்டன் பண்ணலான்னு ஒரு ஆசையில் வந்திருக்கு. சூப்பர் சார். உங்களோட ஏஜுக்கு நீங்கள் இந்த இடத்துல இப்படி நிற்கிறதே சூப்பரான ஒரு விஷயம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். இன்றைக்கி என்ன சார் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அதாவது ஒரு ஃபாதர் சன் 2 பேருக்குள்ள அஃபெக்ஷன் எப்படி வெளிக்காட்டிக்கிறாங்கன்ட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. ஓகே. அங்கே அவங்களுடைய அஃபெக்ஷன் எப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபாதர் சன். ஓகே சார், சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்க. டேட், இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் மால் போகிறோம். வீட்லேயே ரொம்ப போர் அடிக்குது இல்லையா உங்களுக்கு? அதனால் உங்களை நான் ஷாப்பிங் மால் கூட்டின்னு போகிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கிக்கோங்க. எதை விலையை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே. இந்தாங்க, இந்த பேக்கில் எது வேணாலும் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நேரம் எங்கேயே வந்துடுங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே, நான் போயிட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேங்க. சரிங்களா? ஓகே. டே பார்த்து குழந்தைய பார்த்து கூட்டின்னு போங்கப்பா. குழந்தை விழுந்தது கொஞ்சம் கூட தெரியல. டே சொல்ல அதே பண்ணுறேன். பார்த்து கூட்டின்னு போங்கம்மா. என்ன ஜனங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அவங்க அப்படி தான். வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டேன் டேட். நீங்கள் என்ன வாங்கினீங்க? கொடுங்க, பேக் கொடுங்க. சென்ட் பாட்டில், பென்னு. ஓகே ஓகே மேடம், இதெல்லாம் கூட பில் பண்ணிவிடுங்க.
ஓகே. How much I have to pay? Okay. 1 minute please. ஹலோ யா ஆமாம்மா வாங்கிட்டேன், நீ சொன்னலாம் வாங்கிட்டேன். அவ்வளோ கேட்க நான் வெளியே அங்கே சாப்பிட மாட்டேன், அப்பா பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன், வீட்டுக்காக சாப்பிட்டுடலாம். ஓகே 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 சரி ஃபோனை வை, தெரியுது. How much I have to pay? ஓகே தேங்க்யூ. இது பார்த்தீங்களா, நம்ம சாஷு வந்து டாக்டர்கிட்ட போனால் ஒரே ஒரு டாக்டர்கிட்ட இருக்கிற சத்தியாஸ்கோப் இதெல்லாம் போட்டு ரொம்ப கல்தால் தான் பண்ணுறான். ஹரிகிருஷ்ணன் சார், எஸ் சார். ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக ரொம்ப கூலாக பண்ணீங்க, ஸ்டேஜ் ஃபியர் எதுவுமே இல்லாமல். பட் ஆனால் கொடுத்த டைமுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இதில் என்ன மெசேஜ்னா, சொல்லுங்கள். ஃபாதர் வந்து அவருக்காக எதுவும் வாங்கிக்கல, இந்த சென்ட்ரல் பாட்டில் கூட அவர் பிள்ளைக்காக தான் வாங்கினார். கடைசியில் அதான் சொல்வார், அதாவது எனக்குன்னு எதுவும் இல்லைப்பா, நீ தான் எனக்காக எல்லாம் பண்ணுற, உனக்குன்னு எதுவும் கிடையாது, நீ தேவை நீயே பார்த்து பண்ணுற அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஓகே ஓகே. அதை வந்து சன் வந்து நிகழ்ச்சியாக கேட்டுட்டு வெளியில் போகிறார். ஓகே சார், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். வெரி நைஸ். ரொம்ப அதாவது பையனுக்கு ஒரு ஸ்டைலான கிளாஸ் போட்டிங்க, அப்பான்றதுனால பவர் கிளாஸை போட்டுக்கிட்டீங்க. அந்த பொருள்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. முதல்ல பயம் இல்லை, ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, கரெக்டாக உள்வாங்கி அந்த டைமிங்கில் பண்ணணுன்ற அந்த இது வந்துருச்சு, பேசிக்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அண்ட் அதே மாதிரி பில்லுக்கு ஒரு எஃபெக்ட்டு, ஃபோன் வந்ததுக்கு ஒரு வைப்ரேஷனில் இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு எஃபெக்ட்டு, எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா டைரக்டருக்கு பெரிய தலைவலி இருக்காதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஈஸியாக உங்ககிட்ட இருந்து வேலை வாங்கலாம். சென்சிட்டிவாக இருக்கீங்க. குட் 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 குட். நல்லா பண்ணீங்க. சின்ன விஷயங்களையும் டீட்டெயிலாக பண்ணும்போது பயம் இல்லாமல் பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நம்ம யோசித்தோம்னா அப்படி தான் யோசிப்போம். நம்ம சென்டிமெண்ட்லாம் நம்ம எப்படின்னா, அம்மாவும் பிள்ளையும் போனால் அம்மாவுக்காக பையன் யோசிப்பான், பையனுக்காக அம்மா யோசிப்பாங்கங்கிறது இது காலங்காலமாக தமிழ் சினிமாவுடைய சென்டிமெண்ட். அது மாதிரி தான் நம்மளும் அதையே பார்த்து பழக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி தான் யோசிப்போம் ஸ்கிரிப்டில். அதனால் நீங்கள் சொல்லாமலே இந்த கிளைமேக்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. பட் நல்லா நடிச்சிங்க. இவர் சொன்ன மாதிரி தான் உங்களை நம்பி ஒரு டேரக்டர் கூப்பிட்டு இந்த ஒரு சின்ன சீன் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு உங்களோட திறமை இருக்குது. காலம் உங்களுக்கு உதவி புரியட்டும். நல்லது, நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். இதோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இது என்னுடைய ஒய்ஃபு தான், இதை நான் நன்றி சொல்லணும். இன்னும் அவங்க தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தான். மேடம் பேர் என்ன? ரேவதி. ரேவதிங்களா? ரேவதி மேடம்க்கு வாழ்த்துக்கள். ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அவங்க தான் இப்போ ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அப்போ டீச்சர் நல்லா ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். நல்ல ட்ரைனிங் ரேவதி மேடம், நல்லா ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்கீங்க. அவரை நடிக்க இன்னும் கொஞ்சம் அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்புங்க, நிச்சயமாக நல்ல நடிகராக வருவார். இத்தனை வருஷம் நடித்ததுனால தானே அவங்க நம்பி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆஃப் த எபிசோட். ஸோ அமுதா, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க அமுதா. அக்கா, எங்கேருந்து வரீங்க? விழுப்புரத்துலேருந்து வரேன். விழுப்புரம்லேருந்து வரீங்க. நம்ம ஷோ ஆடிஷனுக்காக விழுப்புரம்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்க. சூப்பர், அதுக்கு வாழ்த்துக்கள். விழுப்புரம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்தேன். வீட்டு வேலை, குக்கிங் பார்த்து, பேபி கேர் பண்ணுறது, ஹோம் கேர் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். 3 years பேபி இருக்கான். 2 பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஓகே. எனக்கு நடிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. எப்படி வரணுன்றது தெரியாது. இப்போ தான் ராஜ் டிவியில் பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தேன். நம்ம ராஜ் டிவி சூப்பரான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ அதை பார்த்துட்டே வந்திருக்காங்க அமுதா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க நீங்கள்? எங்கள் மாமியார் பண்ணணும், இல்லை நான் பண்ணணும். பசங்களை வந்து வேலை வாங்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே, அதை மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ சூப்பரான ஒரு மெசேஜை கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனையை இங்கே வந்து போட்டு உடைக்கலான்னு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். அத்தை, இது என்ன, நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், வீடு ஃபுல்லாக தட்டி, இங்கே ஒரு தட்டி, இங்கே ஒரு கிளாஸ், இங்கே சொம்பு, சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் இறைச்சிது, இதெல்லாம் பெருக்காமல் இருக்குது. என்ன நீங்கள் பெருக்குறீங்களா? ஏன் உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, என் பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பெருக்க சொல்லுங்கள், அவங்கள தட்டை கழுவ சொல்லுங்கள். நீங்கள் தட்டை கீழே வைங்க, எடுக்காதீங்க வைங்க சொல்கிறேன். எனக்கு முடியுது, இப்போ நான் செய்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உங்களால் முடியுது செய்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஜுரம் தலைவலி வருது, எழுந்திருக்க முடியல, அந்த டைம் நான் உங்களை பார்த்துன்னு இருக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும். அப்போ வீட்டில் இருக்கிற வேலை நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், வீட்டு வேலையை செய்யணுமா? இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செஞ்சுக்கணும். உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசாகுது? கட்டி கொடுத்து 2-3 பிள்ளை பெற்றுச்சு. சாப்பிட்டு தட்டை கழுவுறதுல எந்த நேரம் டிவியில் உட்காந்து சீரியலை மட்டும் விடாமல் பார்க்க தெரியுமோ? இந்த தட்டெல்லாம் கழுவு தெரியாது? எழுந்துருமா பாப்பா, எழுந்துரு. உன் பொண்ணை எழுப்ப,
எடு அந்த தட்டு கிளாஸில் எடுத்து போய் கழுவி பெருக்காத. அந்த சோப் தண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு அந்த டவல் எடுத்து நினச்சி பக்கெட்டில் டெட்டால் ஊற்றி துடைக்க சொல்லாதெல்லாம். என்ன அந்த முட்டையெல்லாம் உடச்சி போட்டு ஒரே ஸ்மெல்லு வருது. உட்கார முடியுதா ஹாலில் வந்து? எந்த நேரம் இதே தான். கொஞ்ச நேரம் நம்ம தூங்கணும், வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை, உங்களுக்கு வேலை செய்கிறதே தான் வேலையாக போச்சு. நானும் உங்களை மாதிரி தானே, என்னையும் மனுஷனு கொஞ்சம் மதிங்க. எல்லாமே நானே செஞ்சுட்டு இருக்குதில்ல. நீங்கள் சாப்பிட்றது ஜீரணம் ஆகும் வேணால் அதுக்கு ஏஞ்சி நடந்து இப்படி அப்படி போயிட்டு வந்தால் தானே ஒரு வேலை செஞ்சால் தானே ஜீரணம் ஆகும். சாப்பிட்டு சரிக்கல ஜீரணம் ஆகல, மாத்திரை வாங்கி அதை மாத்திரைலாம் போட்டே இருக்கிற சுடு தண்ணி குடி, உடம்பு சரியாகும். இதே வேலையாக போச்சு. அவ்வளோ துணி ஊற வச்சிருக்கு, ஒரு துணி அழைச்சி போடுதா? இல்லை, நானே தான் வந்து துவைச்சி போடணும். நைட்டு மணி 8 இருந்தாலும். அப்போ நீங்களாம் எதுக்கு தான் வீட்டில் அவங்க வீட்டுக்கு போங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் வருஷம் 360 நாள் இங்கே தான் இருக்கணுமா? ஏதோ சண்டைன்னு வந்தால் 1 நாள் 2 நாள். உங்கள் மாமியார் மேலே அந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீட்டிட்டீங்க போல ஃபுல்லாக அப்படியே. சார், கோவம் மாமியார் மேலே கோவம் கிடையாது. ஓகே, இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். நல்லா இருக்கணும். எங்க மாமியார், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஓகே. 1.5 வயசு குழந்தை, என் பையன் நடு பையன். எங்க மாமியார் உள்ளங்கையில் வச்சு 2 பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டோம். பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். அப்படியே ஒரு வீட்டில் பார்த்த மாதிரியே இருக்குமா. எங்கள் அம்மா உங்களை மாதிரி தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய கருத்தாக தெரியுது. ஆமாம் சார், எங்கள் வீட்டில் அது நேச்சரில் நடக்கிறது. எங்கள் வீட்டில் பசங்களோட எங்கள் மாமியாரோட அது பேசுறது நிஜமாலுமே நடக்கிறது. இது டைலாக்லாம் வேறு சேர்த்துருக்கீங்க. நல்லா அந்த அறிவும் இருக்குது உங்களுக்கு, பரவாயில்ல. அதாவது சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்போ ஜீரணமாகும், மாத்திரையை போடாதீங்க, தண்ணி குடிச்சு சுடு தண்ணி வச்சு குடிங்க. நீங்களே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கீங்க. நல்லா உள்ள வீட்டில் அதை ரெகுலராக பண்ணுறது சார். ஹாஸ்பிட்டலுக்கு சரியாக போக மாட்டேன். வெரி குட். வெந்நீர் தான் வச்சு குடிப்பேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் பசங்க எல்லாருக்கும் சுடு தண்ணி வச்சு கொடுப்பேன். தயவு செய்து மாத்திரை போடாதீங்க. மாத்திரை போடாமல் சுடுதண்ணி சாப்பிட்டாலே பல நோய்கள் போயிடும். அது அந்த அம்மா தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்லிட்டாங்க. சுடுதண்ணி ஒன்று போதும், எல்லா நோயும் சரியாகிடும். வெரி குட்மா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆண் குழந்தைகள் வந்து அம்மாவுக்கோ மனைவிக்கோ தன்னுடைய பொறுப்பை பகிர்ந்துக்கணும்னு சொல்ல வந்தீங்க. ஆனால் அதை நீங்கள் சொல்லலைங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஆனால் பரவாயில்ல, கடன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, நல்லபடியாக பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. தேங்க்யூ. இங்கே தான் ஸ்டேஜில் ஏறி பேசியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இது. ஸ்டேஜ் ஏறி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய்ப்புக்கோசம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எப்படி போகணும், எங்கே போகணும், யார்கிட்ட போய் கேட்கணுன்றதே தெரியல. இப்போ ராஜ் டிவியில் வந்து கீழே அந்த 299 கால் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால பண்ணிட்ட உடனே அதை பார்த்த உடனே எனக்கு சீக்கிரம் அதை பண்ணிட்டு போகணும், அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டே இருந்தேன். எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ் டிவிலேருந்து எப்போ கால் வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து 1ஆம் தேதி வாங்க ஆடிஷனுக்கு, கண்டிப்பாக வருவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். விழுப்புரத்துலேருந்து வருவீங்களான்னு என்ன கேட்டாங்க. விழுப்புரத்துலேருந்து வரணும். சூப்பருங்க, சோ ஹாப்பி. ராஜ் டிவி வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சந்தோஷப்பட்டு வாய்ப்பு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாம கண்டிப்பா இங்க வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் எந்த கண்டஸ்டன்ட் வர போறாங்க அப்படின்ற பார்க்கலாம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். சார் வணக்கம் சார். உங்க பேரு? என்னுடைய பேர் தியாகராஜன் சார். இன்னைக்கு என்ன நீங்க இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சார், ஒரு பிச்சை எடுப்பவர் வந்து பொறுத்தவரை பிச்சை போடுவதற்கு பண மதிப்பிழப்பு வந்து நடந்ததை தெரியப்படுத்துறதுனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சார். ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள வச்சிருக்கீங்க. ஓகே, அதை தாண்டி நீங்க எங்க இருந்து வரீங்க? என்னுடைய ஊர் தஞ்சாவூர் சார். எப்படி ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? சார், அப்பையிலேருந்து பாடணும், ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ராஜ் டிவியில் வந்து எதேச்சியாக அப்போ தான் டியூட்டி விட்டு முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன். கீழே ஓடிக்கிட்டே இருந்தது. அதற்கு பிறகு ஹாயின் மெசேஜ் போட்டு அதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டாங்க சார். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக ஒரு ஸ்டேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் உனக்கு கிடச்சிருச்சு, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், சூப்பர், நல்லா பண்ணுங்க. ஐயா பிச்சை போடுங்கய்யா. ஐயா ஏய் இந்தா. ஓ, என்னையா பிச்சைக்காரனுக்கு இவ்வளோ 2000 ரூபா இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது. பார்த்தா பிச்சைக்காரனை பார்த்தா 10 ரூபா மட்டும் தான் வருமா? ஆமாம், பிச்சை எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு 2016 வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பணம் மதிப்பிழப்பு ஆனது போல் இப்போ வந்து என்கிட்ட மாற்ற வேண்டாம். பேங்க்கில் 30ஆம் தேதி வந்து இப்போ பணம் அந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே போய் பணத்தை மாற்றிடு, இல்லைன்னா நீ வச்சிருக்க பணமே வந்து வீணாக போயிடும். ஸோ எனக்கு போடுறது இருக்கட்டும், முதல்ல அதை போய் செய் சார். நிறைய மறந்துட்டேன் சார், வரமாட்டேன் சார், பதஷ்டத்தில் வரமாட்டேன். என்னாச்சு, ஊர்லேருந்து வந்தீங்க, செம்ம எனர்ஜியாக வந்தீங்க, ஸ்டேஜை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பயமாயிருச்சா? இப்போ நீங்கள் என்ன சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். நீங்கள்
சார் சொல்லுங்க சார். பிரவீன் காந்தி சார். உங்கள் உருவம் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு கிராமத்தைய ரூல் பண்ணுற ஒரு வில்லன், இந்த திமிரு படத்தெல்லாம் வருவானுங்கல்ல வில்லன், அந்த மாதிரி ஒரு வில்லனிக்கா ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் பண்ணாலே பாதி நடித்தா மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் பிச்சைக்காரெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நீங்கள் இந்த கான்செப்ட் உங்கள் உடம்புக்கு சூட் ஆகாத ஒரு கான்செப்டை எடுத்ததுனால மேபி நீங்கள் வந்து தடுமாறிட்டீங்க. முதல்ல உண்மையிலேயே உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தால் தயவு செய்து பயத்தை போக்குறதுக்கு மொபைல் கேமராவில் டெய்லி ஒரு மணி நேரம் நடித்து உங்கள் கற்பனையில் இப்படி ஒரு மேடையை மைண்டில் வச்சுங்க. இங்கே வந்தவொடனே நீங்கள் அந்த மைண்டுக்கு போயிட்டீங்கன்னா இது ஈஸி ஆகிடும். இப்போ பிச்சைக்காரனா அந்த ரோடை மைண்டில் வச்சுக்கணும். எஸ் சார். அந்த ரோடு எங்கே நீங்கள் அதை நினைச்சிங்களோ அதை வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். இதுதான் சீக்ரெட்டு. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல. ஸோ செந்தில் ராஜ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 117 செந்தில் ராஜை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. அண்ணா செந்தில் ராஜ் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டியாக இருக்கு. ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் படித்ததில் உடம்பேட்டைங்க. ஓகே. நாங்கள் ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கேன். ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கீங்க. ஊரில் என்னென்ன ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கீங்க? ஜெயம் பார்த்துருக்கேங்க. அப்புறம் மாயி, அப்புறம் வானத்தை போல பார்த்துருக்கேன். இப்போ இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? சார் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஒருத்தர். அது வந்து வெளிப்பட சொல்கிறேன். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நட்ராஜ் நீ வா என்னைய வந்து வீடு வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு 7 லட்ச ரூபா ஏமாற்றி அடியாடா. வீடுன்னு நாங்களும் அலைஞ்சிட்டு இருந்தோம். தேவையில்லாமல் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து போட்டு நாங்கள் அலைஞ்சிட்டு வீடு இல்லாமல் வாடகைக்கு வீடு இருந்துகிட்ருக்கோம். ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? ஆனால் உன் பையனை நீ கொடுத்து போட்ட, அவனும் இறந்துட்டான். நீ என்ன பண்ண போகிற? இதெல்லாம் உனக்கு புரியலையா? அதுதான் ஆண்டவன் சொல்லுவான், தெய்வம் மன்றுக்கொள்ளும் நின்று அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நினைத்துக்கோ, பார்த்துக்கோ. அண்ணா என்னண்ணே உங்ககிட்டேருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன். சீக்கிரமே முடிச்சிட்டிங்க. சின்ன விஷயமா சிம்பிளாக முடிச்சிடலான்னு முடிச்சிட்டிங்களா? சரி ஓகே சார். அகத்தியன் சார் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்கிறது தானே வந்தீங்க? இல்லை சார். உங்களுக்கான டைம் கிட்டத்தட்ட 2 நாள் எடுத்துருப்பீங்களா? அங்கேருந்து கிளம்பி வர எவ்வளோ வேல்யூ சார் அது? அதோட செலவு என்ன இல்லையா? ஆமாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுண்ணே. என்னண்ணே இதெல்லாம் கிடைக்காதுண்ணே, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலண்ணே. போராடி உருண்டு புரண்டு வந்தோம் நாங்கள்லாம். உங்களுக்கு இப்படிலாம் ராஜ் டிவியில் பண்ணி உங்களை நட்சத்திரம்னு கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வரணும் இல்லையாண்ணே? சரிங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் நல்லா பெட்டராக பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக நாங்களும் ஜட்ஜஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சீக்கிரமாக வாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிங்க. வணக்கம். உங்கள் பேர்? மணிகண்டன் சார். எங்கேருந்து வரீங்க? சென்னை வளசரகம். சூப்பர். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க? நடுத்தர வேலை கிடைக்காத கஷ்டங்கள். சரி ஓகே சார். ஏதோ ஒரு வேலை இருந்தால் கொடுங்க சார். வேலைலாம் இல்லை தம்பி சார். எந்த வேலையும் தான் பண்ணுவோம் சார். வேலையெல்லாம் எல்லாம் போப்பா சார். கொஞ்சம் பார்த்து பாருங்க சார். போன்னு சொல்லிட்டெல்லாம் ஒன்று ஏன் இன்னும் நிற்கிற? சரி சார். சார் ஓகே சார். நான் பார்த்து தேங்க்யூ சார். என்ன வாழ்க்கடா இது? வீட்டுக்கு வர அமௌண்ட்டெல்லாம் போகணுமே, என்ன பண்ணுறது? ஹலோ அம்மா. இந்த வேலை பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவோம் அம்மாண்ட. சரிம்மா. ஐயோ என்ன அடுத்தது பண்ணுறேன்னு தெரியலையே. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சாவலாம் போலகுது. ஹலோ சார். ஆமாம் சார் கிடச்சிது சார். வந்துடுறேன் சார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா நம்ம கஷ்டத்துக்கு வீண் போகலாமா? நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வச்சுருக்குமா? எனக்கு ஒரு சான்ஸ் இப்போ ராஜ் டிவிலேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. நம்ம வாழ்க்கை இனிமேல் மாறிடுமா? கவலைப்படாமல் இருமா. எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கோமா. பார்த்துக்கோமா. நான் வந்து பார்க்குறேம்மா. நம்மளுக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆக போது ராஜ் டிவியில் கச்சிச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. ஒரு பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். கமெண்ட் சொல்லி உன் குடும்ப பாரத்தை மொத்தத்தையும் ராஜ் டிவி மேலே தூக்கி வச்சிட்டியாப்பா. என்னடா எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, டக்குன்னு வந்து பாசிட்டிவாக எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருச்சின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் அது. என்னென்னா அந்த லைஃப் கிடச்சிருச்சின்னு சொன்னதை கூட லைஃப் போச்சுன்ற மாதிரியே சொல்கிறீங்க. அங்கே ஒரு பிரைட்டாக சிரிக்கணும்ல. சிரித்து அந்த இடத்த பார்த்து சார் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க, எங்கள் முகத்தை பார்த்தீங்க, எங்களுக்கு கிடச்சிருச்சிங்க, அம்மா கிட்ட சொல்லும்போது கிடச்சிருச்சுமா
இனிமேல் நம்ம வாழ்க்கையே மாறி போச்சுமா, நாங்கள் ஒரு ஸ்மைல் வரணும் இல்லையா, அதையும் அதே மாதிரி தான் சொன்னீங்க. ஸோ உள்ள ஏதோ வழி இருக்குது, பாப்போம், ஒரு வழி பிறக்கும் அந்த வழி வெளியே போகிறதுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.